உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகாத சகாரா குழும தலைவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சகாரா குழுமத்தின் தலைவர் சுப்ரதா ராய், சகாரா குழுமத்தின் சகாரா இந்தியா ரியல் எஸ்டேட் நிறுவனம், சகாரா இந்தியா வீட்டு வசதி முதலீட்டு நிறுவனம் ஆகியவற்றில் லட்சக்கணக்கானோர் முதலீடு செய்த 20,000 கோடி ரூபாயை சகாரா திருப்பித் தரவில்லை. இந்த வழக்கில் புதனன்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சுப்ரதா ராய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 95 வயது தாய்க்கு உடல்நலம் இல்லாததால் ஆஜராக முடியவில்லை என்று சுப்ரதா ராய் சார்பில் ஆஜரான வக்கீல் ராம்ஜெத் மெலானி காரணம் கூறினார். அவரது வாதத்தை நிராகரித்த நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், JS கேகர் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் சுப்ரதா ராய்க்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் சுப்ரதா ராயை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீட்டாளர்களின் 20,000 கோடி ரூபாய்க்கு நிகரான சொத்துக்களின் பத்திரங்களை இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்திடம் செபி ஒப்படைக்க சகாராவுக்கு ஏற்கனவே உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் சுப்ரதா ராய் வெளிநாடு செல்லவும் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.